எல்லாருக்கும் வணக்கம். என் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்க நாளான்னைக்கு ஊருக்கு போறோம், அதனால பலகாரம் தான் செஞ்சிட்டு இருக்கோம். இதோட சீஃப் குக் எங்க ஆயா தான். முறுக்கு தான் செய்ய போறோம். அடுப்பு வைக்கிறதுக்காக கல்லு கேட்டாங்க. நானும் கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி அடுக்கி வச்சுட்டு பார்த்தா மைக்கேல் ஜாக்சனே ஆணு பாப்பாரு போல அந்த அளவுக்கு அடிக்கிட்டு இருக்கு. சரி எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்ககிட்டயே திரும்பி கேட்டா, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன், இது கூட வைக்க தெரியாதாடி அப்படின்னு கேட்டாங்க. இப்ப பாருங்க ஆண்டின்னு எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணி அடுப்பெல்லாம் சூப்பரா பத்த வச்சுட்டு டடா அப்படின்னு காட்டினா இந்த நெருப்பு காஞ்சலையெல்லாம் மட்டும் சாப்பிட்டுட்டு அணைஞ்சு போச்சு. அவங்க பாட்டுக்கு உள்ள வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. என் பெருமையை காட்டுறேன்னு கூட்டு வந்தேன். கடைசியில காலேஜ்ல போற ஒரு அடுப்பு பத்த வைக்க தெரியலையான்னு எங்க ஆயா கேட்டாங்க. இது என்னடா இது என் படிப்புக்கு வந்த சோதனைன்னு எனக்கு தெரிஞ்ச பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் சேர்த்து ஊதோன்னு ஊதி கடைசியா பத்திக்கிச்சு. அப்புறம் அவங்களே வந்து பாத்துக்கிட்டாங்க. நம்ம மாவு டிபார்ட்மெண்ட் பக்கம் போயாச்சு. நெருப்பு இருந்தா புகையும், இந்த புகைப்பட்டா கண்ணு அவியோன்னு பழமொழியே எழுதலாம் போல இருக்கு. கண்ணு அப்படி எரியுது. சரி கூலர்ஸ் போட்டா கண்ணுக்குள்ள புகை போகாதுன்னு நினைச்சேன். இந்த புகை அதை மதிக்க கூட இல்ல. கூலர்ஸ் வழியா புகுந்து கண்ணீர் தார தாரியா ஊத்த வச்சிருச்சு. சரி உன்கிட்ட வந்தாதானே நம்ம இந்த பக்கமே இருப்போம்னு மாவு கிட்டே வந்தாச்சு. சும்மா இல்லாம அங்க இருக்க மாவு எடுத்து முறுக்கு சுத்திட்டு இருந்தா சூப்பரா வந்துச்சு. இவ்வளவு அழகா பண்ணிருக்கோமே, யாராச்சும் பாராட்டுவாங்கன்னு வாயை பார்த்துட்டு இருந்தா யாருமே கண்டுக்கல. சரி நமக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு நானும் விட்டுட்டேன். நமக்கு வேலைதான் முக்கியம்னு போராடி ஒரு வழியா எல்லா முறுக்கையும் சுட்டு முடிச்சாச்சு. இந்த அடுப்பு கறியில பல் தேய்க்கிறது, ஃபேஸ் மாஸ்க் இப்படி ஏதாவது செய்யலான்னு ஓரமா எடுத்து வச்சிருந்தேன். ஆனா அது அந்த அனல்லயே சாம்பல் ஆயிடுமா, அதனால தண்ணி ஊத்தி அணைச்சிட்டாங்க. நாளைக்குதான் எடுக்கணுமா. அடுத்த நாள் வந்தாச்சு. இன்னைக்கு இனிப்பு ஓட்டோட தான் செய்ய போறோம். ஊர்ல இருந்து சித்தியத்தெல்லாம் வந்திருந்தாங்க ஹெல்ப்புக்கு. அவங்களும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. இங்க இருந்து கிளம்பி நாங்க இன்னொரு ஊருக்கு போறோம் ஃபங்க்ஷனுக்காக. எங்க அயன் நேத்தே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அதனால இன்னைக்கு எங்க இஷ்டப்படி நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். இதை வாழை இலையில தட்ட சொல்லுவாங்க. ஆனா அதை விட இந்த மெத்தட் ஈஸியா இருந்ததுனால இப்படியே செஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த ஓட்டோட பூரி மாதிரி உப்பி வந்துச்சு. அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா ஃபோர்க்கு வச்சு ஓட்ட போடு சரியாயிடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணோம், கரெக்டா வந்தது. இப்போல்லாம் எத்தனை பேர் வீட்டில் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது. பேக்கரி போனோமா, 3 வித ஸ்வீட்ஸ் வாங்கினோமா, 3 வகையான ஸ்நாக்ஸ் வாங்கினோமா, 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிரும். ஆனா இந்த மாதிரி செய்ய எங்களுக்கு 1 வாரம் கிட்ட ஆகிடுச்சு. பொருள் வாங்கி அதை காய வச்சு அரைச்சு செட்டப் எல்லாம் பண்ணி ஒரு வழியா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பெண்டு கழுண்டு விடும். ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போறதுக்கான மரியாதையே தனிதான். சின்ன பிள்ளையா இருக்கும்போது சில வார்த்தை வாயில நுழையாது, தப்பு தப்பா சொல்லுவோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவோம். ஆனா அந்த மாதிரி சில கதையெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்கறதுக்கு ஜாலியா இருந்தது. அப்படியே கதை பேசிட்டே சீக்கிரமா செஞ்சு முடிச்சாச்சு. ஏற்கனவே இருந்த பாத்திரத்தை ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால நல்லா இருக்கிறதெல்லாம் ஒரு கவர்ல போட்டு எடுத்து வச்சுட்டு, பூரி மாதிரி இருக்கிறது உடஞ்சதெல்லாம் நாங்க சாப்பிட எடுத்து வச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. அடுத்த நாள் விடிஞ்சாச்சு. ஊருக்கு போய்கிட்டே இருக்கோம். இந்த அவுரா பிரிட்ஜ் எங்க இருக்குன்னு கேட்குற மாதிரி அட்ரஸை மறந்துட்டு நின்னா மைக் 1 மைக் 2 பக்கத்துலேயே நின்று ஃபோனில் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு வழியா கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் என்ன வேலை, ஒரு பெரிய தூக்கத்தை போட்டாச்சு. நல்லா தூங்கி எழுந்துட்டு கீழே வந்து பார்த்தா பாத்திரம்லாம் இறக்கி வச்சிருந்தாங்க. என் செட்டில் இருக்கவங்களா சந்திரமுகியா மாறின தருணம் என்னென்ன இருக்குன்னு அப்படியே அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தோம். டபரா செட்டு இட்லி குண்டான ஒரு கவர் வீட்டில் எல்லாத்தையும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபங்க்ஷன் மோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வளர்ந்தாலும் வளர்ந்தோம் வேலை சொல்லி கொல்றாங்க. இதை கொண்டு போய் அத்தை கிட்ட கூட, அதை கொண்டு போய் சித்தப்பா கிட்ட கூடன்னு ஒரு வழியா ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது. பெரியவங்க பக்கத்துல உட்காந்தாலே இதான் பெனிஃபிட். ஏதாவது ஸ்வீட் இருந்தா எடுத்து நம்ம இலையில வச்சிருவாங்க. திரும்பவும் அடுத்த நாள் விடிஞ்சாச்சு. இங்க நாங்க சந்தைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறதுனால சும்மா ஊரு சுத்தி காட்டலாமேன்னு கூட்டு வந்திருந்தாங்க. நம்ம பாட்டுக்கு ஏதாவது பஸ்ல ஏறிட போறோம்னு 1க்கு 2 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி பஸ் பிடிச்சு வந்தாச்சு. சந்தைக்கு கூட்டு வந்தாலும் கூட்டு வந்தாங்க. பட்டாசு சத்தம் கேட்ட பன்னிக்குட்டி மாதிரி 4 திசைக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடிட்டோம். அங்க இருக்க முக்காவாசி பொருள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனாலுமே அதிசயத்தை பாருங்களேங்கிற மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அங்க மசாலா பொருள் நிறைய வச்சிருந்தாங்க. மிளகா 2 கிலோ 200 ரூபான்னு சொன்னாங்க. சரி வாங்கிட்டு சித்தியும் அத்தையும் ஒரு கிலோ பிரிச்சுக்கலான்னு நினைச்சாங்க. அவங்களும் மிளகாய் எடை போட்டு எங்க சித்தி கையில கொடுத்துட்டாங்க. சித்தி கையில வாங்கினதும் இது 2 கிலோ இருக்காதேமான்னு கடைக்காரவங்க கிட்ட கேட்டாங்க. அவங்க ஆமா இல்லன்னா மழுப்புல ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாங்க கம்மியா தான் இருக்கும்னு. எங்க சித்தி வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. அது எப்படிதான் கையிலேயே எடை போட்டாங்கன்னு தெரியல. நானா இருந்தா கைப்பிடி கொடுத்தா கூட கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு வந்திருப்பேன். அப்புறம் பெட் செக்ஷன் வந்தாச்சு. வாங்கி தருவாங்களான்னு பார்த்தா ஆமா 2 நாள் வச்சிருப்பேன், 3ஆவது நாள் நான் தான் தூக்கிட்டு தெரியணும்னு சொன்னாங்க. சரி எதுக்கு வம்புன்னு தொட்டு தொட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லாமே அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த நாய்க்குட்டி என்னை பார்த்து கத்திட்டே இருந்துச்சு. வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், வாங்கியே கொடுக்கல. கல் நெஞ்சுக்காரங்க. அப்புறம் அந்த பக்கமா வேடிக்கை பார்க்க போயிட்டேன். வீடியோஸ்ல எல்லாரோட ஃபேஸ் கேப்சர் ஆகுதோ இல்லையோ, யாராச்சும் ஒருத்தர் ஷேடோ கேப்சர் ஆகிடும். ஜாக்கி சான்ல வர வேம்பயர் எபிசோட்ல அங்கிள் இப்படிதான் நடந்து வருவாரு. இதை வீடியோல பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை நம்ம நிழல் மாட்டலேன்னு எனக்கு ஒரு நிம்மதி. அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே வந்தா பூச்செடி வந்தாச்சு. அது என்னமோ தெரியல, இவங்க வச்சிருந்தா அழகா பூத்துட்டு இருக்கு. வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சா அது கொஞ்ச நாள்லயே செத்துருது. ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. எப்பவாச்சும் அதிசயமா ஒரு செடி உயிர் தப்பிச்சு வளர்ந்துடும், மத்தது எல்லாம் போயிடுது. இந்த வாட்டியாச்சும் நல்ல செடியா எடுத்துடணும்னு தேடி தேடி எடுத்துட்டு
வந்தோம். கவிதையே தெரியுமாங்கிற மாதிரி கயிறு கட்டி தான் தொங்கல. நடுவுல இருக்க செடி தான் நல்லா இருக்கும். நடுவுல தொங்கிட்டே கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். இருந்தாலும் கடைக்கார அண்ணன்கிட்டயும் கொடுத்து வளருமான்னு செக் பண்ணி வைங்கன்னு சொன்னோம். அவரு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. வளருதான்னு பாப்போம். எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வந்தா அடிக்கிற வெயில தாகம் எடுத்துருச்சு. சரி ஜூஸ் குடிப்போம்னு நின்னுட்டோம். கலர் கலரா வச்சிருந்தாங்க. நான் கேட்டா குட்டி பசங்களும் கேட்பாங்கன்னு ஜூஸோட முடிச்சுக்கிட்டேன். எனர்ஜி ஏத்திக்கிட்டு திரும்ப சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இங்க பருப்பு அரிசி எல்லாம் வச்சிருந்தாங்க. வந்ததுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோமேன்னு அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம சும்மா தானே நிக்கிறோம், ஏதாவது விசாரிப்போன்னு இது என்ன அது என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க என்னையும் ஒரு ஆளா மதிச்சு இது அந்த அரிசிமா இது இந்த பருப்புமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஹா, இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல மனுஷங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இதுக்காகவே உங்க கடையில வாங்கணும்னு மைண்ட் வாய்ஸ்ல ஓடிட்டு இருக்கிறதுக்குள்ள அவங்க எல்லாத்தையும் வாங்கியே முடிச்சுட்டாங்க. எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பேக் பண்ணிக்கிட்டு கிளம்பியாச்சு. ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த ட்ரெஸ்ஸை கவனிச்சோம். அவ்வளோ குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்க. குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா எப்படி அவ்வளோ குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்கன்னு தான் ஒரே டவுட். நிறைய பேட்டர்ன்ஸ்ல குர்த்திஸ் வச்சிருந்தாங்க. அது எப்படி அவ்வளோ கம்மியா கொடுக்குறாங்கன்னு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன். அப்புறம் சைஸ் எதுவும் செட் ஆகல. சரி வேண்டான்னு வச்சுட்டு வந்தாச்சு. இந்த 12-1 மணிக்கெல்லாம் பஸ் அவ்வளோ காலியா இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு விண்டோ சீட்ல உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே ஒருத்தரும் அவங்க ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊரெல்லாம் சுத்திட்டு இப்ப பேக் டு வீட்டுக்கு. ஆல்ரெடி டயர்ட், சமைக்க முடியாதுன்னு வெளியே வாங்கியாச்சு. பெரியவங்களுக்கு மீல்ஸ், எங்களுக்கு பிரியாணி. குட்டி பசங்க ஃபுல்லா சாப்பிட மாட்டாங்கன்னு ஷேர் பண்ணி கொடுத்தேன். லெக் பீஸ் உனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்னு அடிச்சுக்கிட்டாங்க. சின்ன பிள்ளைல ஷேர் பண்ணிக்க இதை விட நான் பயங்கரமா சண்டை போடுவேன். ஆனா இப்ப நானே அட்வைஸ் பண்ணேன் அப்படி எல்லாம் அடிச்சு கூடாது, ஒழுங்கா சாப்பிடணும்னு. அந்த பசங்க என் பேச்சையும் கேட்டு ஒழுங்கா சாப்பிட்டுட்டாங்க. வாங்கிட்டு வந்த செடியை தனித்தனியா எடுத்து வச்சிட்டு இருந்தோம். இந்த 4 செடி தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுல 3மே ஒரே மாதிரி இருக்கும். இன்னொன்னு மட்டும் ஆரஞ்சு கலர் சாமந்தி. நான் பஸ்ல ஆடியா செஞ்சு எடுத்துட்டு வந்ததுல செடி நல்லாவே நசுங்கிடுச்சு. சில மொட்டு கூட உடஞ்சிருந்தது. எனக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு. நான் தான் எடுத்துட்டு வந்தேன், கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கணும். ஒழுங்கா பொத்தி எடுத்துட்டு வர செடியே வளர மாட்டேங்குது. இதை வர உடச்சு கொண்டு வந்திருக்கேன், வளராதுன்னு ஒரே அழுகச்சு. அப்புறம் அத்தை வந்து வேறு தாண்டா முக்கியம், நல்லா வளரும் பாருன்னு சொன்னாங்க. ஆறுதலா இருந்தது. இந்த 3 செடியும் மண்ணோட வாங்கிட்டு வந்திருந்தோம். இன்னொரு பக்கம் வேறு மட்டும் இருக்க மாதிரி வச்சிருந்தாங்க. சரி இது எப்படி வளருது பார்க்கலான்னு அதுலயும் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். நாளைக்கு காலையில தான் தொட்டில நட போறோம். அது வரைக்கும் தண்ணியில போட்டு வச்சிருக்கோம், ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு. திரும்பவும் அடுத்த நாள் விடிஞ்சாச்சு. காலையில எழுந்ததும் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி இடியாப்பம் சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன, இடியாப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஊருக்கெல்லாம் போய் 1 வாரம் கிட்ட தங்கிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீடே புதுசா தெரியற மாதிரி இருக்கும். இது எனக்கு மட்டும் தானா இல்ல எல்லாருக்குமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பேட்ச் இடியாப்போ ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் குட்டீஸ்க்கு கொடுத்துடலான்னு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நானும் கொடுத்தேன். அவங்க சாப்பிட்றத பார்த்து எனக்கும் பசி எடுத்துக்கிச்சு. நானும் பாப்பா தான் அப்படின்னு அவங்க கூடயே சாப்பிட்டுட்டேன். வெட்டியா இருக்குமேன்னு வேலை கேட்டா பூண்டு உரிச்சு கொடுக்க சொன்னாங்க. சரின்னு உட்காந்தா நானும் வரட்டா அப்படின்னு ஒரு குரல். அட வாங்க வாங்கன்னு அவங்களையும் சேர்த்துக்கிட்டு 2 பேரும் உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஊருக்கு போனப்ப கொடுத்து விட்ட பூண்டு தான். பூண்டு உரிச்சுக்கிட்டே இருக்கும்போது பூண்டு குடியில சின்ன வெங்காயத்தை பார்த்தேன். அதுவும் வெள்ளை கலர்ல இருந்தது. இதுவும் பூண்டு தானா, சின்ன வெங்காயம் இல்லையா? இதை ஒத்தப்பல் பூண்டுன்னு சொல்லுவாங்க. காட்டும் கம்மியா இருக்கும், குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாமா? நான் இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். இப்படி பூண்டுல பேச ஆரம்பிச்ச கதை 2080 போயாச்சு. நமக்குள்ளேயும் இவ்வளவு ஜென்ரல் நாலேஜ் இருக்குன்னு அடுத்தவங்க கிட்ட கதை பேசும்போதுதான் தெரியுது. சித்தி மிளகா கேட்டிருந்தாங்க. சரி ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துடலான்னு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா நான் அதை எடுக்கல. வேற ஒரு முக்கியமான பொருள் நான் கேட்டிருந்தேன். அதை மறக்காம வாங்கிட்டு வந்திருக்காங்களான்னு தான் தோண்டி பார்த்துட்டு இருக்கேன். நானும் தேடிட்டே இருக்கேன். அடியில இருந்தது, கஷ்டப்பட்டு தேடி ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் அந்த பொருள், வனிலா எசன்ஸ். இதை வச்சு கசாட்டா ஐஸ்கிரீம் தான் செய்ய போறேன். முதல்ல பேசிக்கா ஒரு ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நான் 1/2 லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்திருக்கேன். இது ஒரு கடாயில ஊத்திக்கிறேன், அப்பதான் நமக்கு கலக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்ககிட்ட ஸ்பேச்சுலா இருந்தா எடுத்துக்கலாம், என்கிட்ட இல்ல, தோசை கரண்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம பால்ல தண்ணி சேர்க்கல, அதனால ஈஸியா அடி பிடிச்சிடும். ஊத்தின உடனே கிளறி விட்டுருங்க. பால் நல்லா பொங்கி வந்ததும் சிம்ல வச்சுட்டேன். இதை நீங்க கொதிக்க விடணும், சுண்ட வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். இந்த பால் நமக்கு திக்கா கிடைக்க நான் கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன். நீங்க மைதா, கோதுமை இல்லாட்டி அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம். நான் சோள மாவுல 3 ஸ்பூன் போல எடுத்துக்கிட்டேன். நீங்க எந்த மாவா இருந்தாலும் 3 ஸ்பூன் எடுத்தீங்கன்னா கரெக்டாவே இருக்கும். இதுல பால் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நீங்க சேர்க்கிற பால் சில்லுன்னு இருந்தா கூட பரவாயில்ல, சூடா இருந்துடக்கூடாது. மாவு நல்லா தண்ணியா கரைச்சி வச்சுட்டு இப்போ இதை கொதிக்கிற பாலோட சேர்த்துக்கிட்டேன். மாவு சேர்த்ததும் நல்லாவே திக்காகி வரும், அதனால கடகடன்னு கிளறி விட்டுட்டேன். 2 நிமிஷமா கைவிடாம கிளறிட்டு இருந்தேன். நல்லாவே திக்காகி வந்திருக்கு. இப்ப 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்து 2 நிமிஷம் போல கிளறிட்டு இருந்தேன். நல்லாவே திக்காகி வந்திருக்கு. இது உங்களுக்கு திக்கான லஸ்ஸி மாதிரி இருக்கும் கலக்கும் போது. இதுவே போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். கசாட்டானாலே கலர்ஸ் தான். என்கிட்ட ஃபுட் கலர்ஸ் இல்லை, அதனால நான் காய்கறி வச்சு எடுத்துக்க போறேன். கிரீன் கலருக்கு வாழைல எடுத்திருக்கேன், ஆரஞ்சுக்கு கேரட், பிங்க்குக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். மொத்தமா 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன், கிரீன், பிங்க், ஆரஞ்சு. உங்களுக்கு வேற ஏதாச்சும் கலர் பிடிக்கும்னா நீங்க அதையும் சேர்த்துக்கலாம்.
இந்த வாழை இலைய அரைச்சி ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி மற்ற காய்கறியும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம அப்படியே சேர்க்க போறது கிடையாது. ரெண்டு விஷயம், ஒன்னு ஐஸ்கிரீம் தண்ணி ஆயிடும், இன்னொன்னு இதோட பச்சை ஸ்மெல் நமக்கு ஹெவியா தெரியும். அதனால இதை நம்ம ஜெல் கலர் மாதிரி பண்ணி அப்புறம் சேர்த்துக்க போறோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு ஜூஸ் அதுல ஊத்திக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன், அப்பதான் நமக்கு ஜெல் மாதிரி கிடைக்கும். இப்ப நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கும் போது தண்ணி சாறு தனியா பிரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா நம்ம நல்லா வத்த வச்சிடுவோம், அதனால கடைசியா நமக்கு கரெக்டா கிடைச்சிடும். இது ஒன்னு இல்லாட்டி 2 ஸ்பூன் வரணும், அந்த அளவுக்கு நீங்க காய்ச்சி எடுத்துக்கணும். இதுல நம்ம சக்கரை சேர்க்கறதுனால கிறிஸ்டலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த பாத்திரத்துல காய்ச்சறீங்களோ அதுல இருந்து குட்டி பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருங்க. ஏன்னா அதுலயே வச்சீங்கன்னா ஓரமெல்லாம் காஞ்சு உங்களுக்கு ஜெல் டைப்ல கிடைக்காது, ஒரு மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆன மாதிரி இருக்கும். 3 கலரும் ரெடி. உங்களுக்கு பீட்ரூட் கேரட் இப்படி பண்ண வேண்டாம்னா வேக வச்சு தண்ணி சேர்க்காம அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம கார்ன்ஃபிளவர் கலந்த பால் நல்லாவே ஆறிடுச்சு. இப்ப பார்க்க உங்களுக்கு தயிர் மாதிரி இருக்கும். இதை ஒரு ஜார்ல மாத்தி நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப பார்க்க உங்களுக்கு ஒரு திக்கான மில்க் ஷேக் மாதிரி கிரீமியா கிடைக்கும். இதை ஒரு மூடி போட்டு டப்பால ஊத்தி டைட்டா க்ளோஸ் பண்ணி நீங்க ஃப்ரீசர்ல வச்சு ஓவர் நைட் விட்டுருங்க. அப்ப கரெக்டா செட் ஆகி வரும். ஐஸ்கிரீம் நல்லாவே செட் ஆகி இருந்துச்சு. இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவா கிரீமியா இருக்காது. நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணும்போது கிரீமியா கிடைக்கும். இப்ப இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இந்த ஸ்டேஜ்ல எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் கலர்ஸ் ஆட் பண்ணும்போது சேர்க்க போறேன். உங்களுக்கு பிரிச்சு சேர்க்க வேண்டாம்னா நீங்க இப்பவே சேர்த்துக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு திரும்பவும் அந்த பாக்ஸ்லயே ஊத்தி வச்சு டைட்டா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது 3வது தடவை சேம் ப்ரொசீஜர். இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் நம்ம கலர்ஸ் சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் ஐஸ்கிரீம் செட் ஆக டைம் எடுக்கும். அடுத்தடுத்து சீக்கிரமாவே செட் ஆகிடும். நல்லா பிளெண்ட் பண்ணி பாக்ஸ்ல ஊத்தி ஃப்ரீஸ் ஆக வச்சாச்சு. இப்போ ஐஸ்கிரீம் மோல்ட் அதுதான் ரெடி பண்ண போறோம். கசாட்டா ஐஸ்கிரீம் சென்டர்ல இருக்க ஆரஞ்சு கலர் நமக்கு ரவுண்டா வேணும். அது ஊத்துறதுக்காக நான் இந்த மாதிரி டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்க உங்ககிட்ட இருக்க டம்ளர் இல்லாட்டி இந்த மாதிரி இடியாப்போ சுத்துறது இருக்கும்ல, அதுல அடியில பட்டர் பேப்பர் இல்லாட்டி ஏதாச்சும் கவர் போட்டு சீல் பண்ணிட்டு நீங்க அதுல கூட ஊத்திக்கலாம். அப்புறம் கிரீன் கலர் பிங்க் கலர் இது ரெண்டும் நமக்கு ஃபிளாட்டா வேணும். அதுக்காக நான் இப்படி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுல பட்டர் பேப்பர் இல்லாட்டி ஏதாச்சும் கவர் போட்டுக்கிட்டீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஐஸ்கிரீம் நல்லாவே செட் ஆகிருக்கு. இதை நான் 3ஆ பிரிச்சுக்க போறேன். நீங்க கரெக்டா பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஆரஞ்சு கலர் ஒரு அமௌண்ட் எடுத்தீங்கன்னா அடுத்து எடுக்கிற கிரீன் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமா எடுக்கணும். பிங்க் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுக்கணும். ஏன்னா நம்ம ரோல் பண்ண போறோம், அப்பதான் கரெக்டா வரும். இப்போ நான் 3ல ஒரு பங்கு ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். இதுல நம்ம ரெடி பண்ண ஆரஞ்சு கலர் கலந்துக்கிறேன். உங்ககிட்ட ஃபுட் கலர் இருந்தா நீங்க அதையும் சேர்த்துக்கலாம், ஈஸியா முடிஞ்சிடும். கூடவே வனிலா எசன்ஸ் சேர்க்கிறேன். ஒரு அரை முடி போல சேர்த்துக்கிறேன், அதுவே கரெக்டா இருக்கும். நம்ம சேர்த்திருக்க கலர் நேச்சுரலா எடுத்தது, அதனால உங்களுக்கு அவ்வளோ டார்க்னஸ் கொடுக்காது. உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. நான் மொத்த ஆரஞ்சு கலரும் சேர்த்துட்டேன். அப்பதான் கொஞ்சம் டார்க்கா கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு லைட்டா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி டம்ளர்ல ஊத்திக்கிட்டேன். இதை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு கவர் எடுத்திருக்கேன். நல்லா ராப் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டுட்டா டைட்டா இருக்கும். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃப்ரீசர்ல வச்சிடலாம். அடுத்து கிரீன் கலர் நமக்கு ஃபிளாட்டா வேணும்ல, அதுக்காக இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பட்டர் பேப்பர் இல்லாட்டி இந்த மாதிரி கவர் போட்டு எடுத்துக்கோங்க. என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்ல, அதனால நான் இந்த கவர் யூஸ் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட எது இருக்கோ அதை இந்த பாக்ஸ்க்குள்ள பிளேஸ் பண்ணிருங்க. அப்போதான் ஐஸ்கிரீம் எடுத்து நமக்கு ரோல் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ இன்னொரு போர்ஷன் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். இதுல கிரீன் கலர் சேர்த்துட்டு ஹாஃப் மூடி எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம பாக்ஸ்ல ஊத்திக்கலாம். இப்போ ஐஸ்கிரீமை இந்த பாக்ஸ்ல ஊத்திட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதும் டைட்டா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 8 மணி நேரம் கழிச்சு நல்லாவே ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. இப்போ இதோட ஷேப் எதுவும் மாறாது, நல்லாவே செட் ஆகியிருக்கு. அதனால நான் ஒரு பிளேட்ல மாத்திட்டு ஃப்ரீசர்ல வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த சைஸ்ல என்கிட்ட வேற பாக்ஸ் கிடையாது. பிங்க் கலர் ஐஸ்கிரீம் அதையும் இதுல தான் ஊத்த போறேன். அதனால 1 by 1 செட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ லாஸ்ட் போர்ஷன் ஐஸ்கிரீம்ல நான் பிங்க் கலர் கலந்துக்கிறேன். கூடவே வனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அதே பாக்ஸ்ல ஊத்தி எடுத்துக்கிறேன். இதுலயும் அதே மாதிரி தான் பட்டர் பேப்பர் இல்லாட்டி கவர் சேர்த்துக்கோங்க, அப்பதான் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ கசாட்டா ஐஸ்கிரீமோட கலர்ஃபுல் லேயர்ஸ் எல்லாம் ரெடி. நம்ம ஊத்தி வச்ச ஆரஞ்சு கலர் நல்லாவே ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. இந்த டம்ளரை நீங்க கையில வச்சு ரப் பண்ணாலே ஐஸ்கிரீம் ஈஸியா டம்ளர் விட்டு வெளியே வந்துடும். இல்லாட்டி நீங்க தண்ணியில 10 செகண்ட் டம்ளரை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்தா கூட அழகா வந்துடும். இப்போ இதை 10 நிமிஷம் ஃப்ரீசர்ல வச்சுட்டு அடுத்த லேயர் செட் பண்ணலாம். அடுத்தது கிரீன் கலர் லேயர். இது ஆல்ரெடி ஃப்ரீஸ் ஆகி கரெக்டா இருக்கு. இப்போ ஆரஞ்சு கலரை நடுவில் வச்சு நம்ம ரோல் பண்ண போறோம். இந்த மாதிரி சென்டர்ல வச்சு ஃபுல்லா ரோல் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபுல்லா பத்தல கிரீன் கலர். நான் சைட்ல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி இருக்கிற கேப்ல பேட்ச் ஒர்க் பார்த்துக்கிட்டேன். இதை ஃபுல்லா ரோல் பண்ணிட்டு நான் ஃப்ரீசர்ல வச்சுக்கிறேன். அப்பதான் நமக்கு அடுத்த லேயர் செட் பண்ண கரெக்டா இருக்கும். இப்போ 3வது லேயரா பிங்க் கலர் ஆட் பண்ண போறோம். இந்த பிங்க் கலர் லேயர் கிரீனை விட கொஞ்சம் பெருசா இருக்கணும், அதுக்காக இந்த குட்டி பவுல்ல கொஞ்சம் ஊத்தி வச்சிருந்தேன். இப்போ பிங்க் கலர் லேயரை நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நம்ம ஏற்கனவே கிரீன் கலர் ஆரஞ்சு கலர் ரெண்டுத்தையும் சேர்த்து ரோல் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஐஸ்கிரீம் எடுத்து பிங்க் கலர் மேல வச்சுக்கலாம். இப்போ பிங்க் கலர் வச்சு நம்ம ஃபுல் ஐஸ்கிரீமையும் கவர் பண்ண போறோம். கிரீன் பண்ண மாதிரியே தான் இதையும் ரோல் பண்ணிக்கலாம். இந்த பிங்க் லேயர் நான் எக்ஸ்ட்ரா தான் ஊத்தி வச்சேன், ஆனாலுமே எனக்கு பத்தல.
எடுத்துக்கல. என்கிட்ட வேற ஐஸ்கிரீமும் கிடையாது, அதனால அப்படியே ரோல் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ ஐஸ்கிரீம் மேல தூவுறதுக்கு டாப்பிங்ஸ் தான் ரெடி பண்ண போறோம். கொஞ்சமா முந்திரி எடுத்திருக்கேன், இதை நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா 2 பிஸ்கெட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட முந்திரி இல்லாட்டி கூட நீங்க பிஸ்கெட் மட்டுமே போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும். இப்போ பிஸ்கெட்டை துகள் துகளா உடைச்சு எடுத்துக்கிறேன். நமக்கு 2 டாப்பிங்ஸும் ரெடி. அடுத்தது ஐஸ்கிரீமுக்கு அடி லேயர் வந்துட்டு கேக் வச்சிருப்பாங்க. நான் அதுக்கு பதிலா பிரெட் எடுத்திருக்கேன். இருக்கிற பிரெட்லயே பெரிய ஸ்லைஸா எடுத்து ஓரங்களை கட் பண்ணிட்டா நம்ம டூப்ளிகேட் கேக் ரெடி. இப்போ ஃப்ரீஸ் ஆன ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம். இது நமக்கு ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. இதை நான் 2ஆ கட் பண்ண போறேன், அதாவது செமி சர்க்கிளா. இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெயிட்டா நிக்க வச்சுட்டு 2ஆ கட் பண்ணீங்கன்னா கர்வ் ஷேப்ல உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு இப்போ 2 கசாட்டா கிடைச்சிருக்கு, அதாவது 2 போர்ஷன் ஐஸ்கிரீம் கிடைச்சிருக்கு. இதுக்கு சென்டரா நம்ம பிரெட் வச்சுட்டு அழகா ஒரு தட்டுல கவிழ்த்துட்டோம்னா கசாட்டா ஐஸ்கிரீம் ரெடி. இப்போ சைட்ல இருக்க எக்ஸஸான ஐஸ்கிரீம் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கரெக்டா ஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ டாப்பிங்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். குட்டி குட்டியா கட் பண்ணிருக்க முந்திரி எடுத்து மேல சேர்த்துக்கிட்டேன். இப்போ முந்திரியை வச்சு நம்ம டாப் லேயர் ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். அடுத்து உடச்சு வச்சிருக்க பிஸ்கெட் எடுத்துக்கிறேன். இதையுமே மேல ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கசாட்டா ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு மேலே இருக்க பிங்க் லேயர் பத்தலை, அதனால ஒரு சைடு இருக்க ஐஸ்கிரீம் கரெக்டாக வந்துருச்சு. இன்னொரு சைடு இருக்க ஐஸ்கிரீமில் வந்துட்டு தின் லேயர் ஆயிடுச்சு. நீங்கள் ஐஸ்கிரீம் எடுக்கும் போது அடுத்தடுத்த லேயருக்கு கொஞ்சம் அதிகமாக ஐஸ்கிரீம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் பர்ஃபெக்டாக வரும். கடையில் கிடைக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். ஹோம்மேட் கசாட்டா ஐஸ்கிரீம் சூப்பராக வந்திருந்தது. வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.